ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். இது டிகே எக்ஸ்ப்ளோர். ஸோ இது தாங்க எங்களுடைய ஊர், எங்களுடைய சொந்த ஊர். ஸோ ரொம்ப அழகாக விவசாயம்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்கும். இதுதான் எங்களுடைய சொந்த ஊர். ஸோ இன்றைக்கி எங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, இந்த கழனியை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரொம்ப பழமையான ஸ்கூல். அது எப்படின்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே ரொம்ப நிறைய விஷப்பாம்புகளாக இருக்கட்டும், நிறைய பூச்சிகளாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காது, அங்கே தான் போகிறோம் நடந்து. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே அப்படியே ரொம்ப சில்னஸாக கொஞ்சம் காமாக அழகாக இருக்கும். ஸோ காய்ஸ், இது நம்ம அங்கேருந்து நடந்து போகிற பாதை. இது தான் இந்த தோப்புக்குள்ளே, இந்த சவுக்கு தோப்புக்குள்ளே தான் நம்ம போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இது உள்ளே போயிட்டு தான் நம்ம அந்த ஸ்கூலுக்கு நம்ம ரீச் ஆக முடியும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வில்லேஜில் இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மரங்கள்லாம் சாஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. வாவ், இந்த வழியா இல்லை இந்த வழியான்னு தெரியல. அப்போ ஏதோ ஒரு வழி போவோம், இப்படி தான் சொன்னாங்க, பார்க்கலாம். நான் ரொம்ப நாள் முன்னாடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். இப்போது ரீசெண்டாக அந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த வழியும் தெரியல. ஸோ அப்படி தான் சொன்னாங்க. அப்போ வழி மாதிரி வந்துட்டுமா என்னன்னு தெரியல. நான் தப்பான வழி வந்துட்டேன் போலங்க. இந்த வழி ஃபுல்லாக அடைச்சிருக்கு. உங்களுக்கு அந்த கோவில் தெரியுதா பாருங்கள். அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பழைய ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் போகணும். ஸோ இந்த வழி கிடையாது போல், அப்படி தான் போகணும் போல். திருப்பி சுற்றிக்கிட்டு போகணும். பார்த்துக்கலாம். இந்த கேமரா வேறு அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருக்கா. இங்கே பக்கத்தில் இந்த முள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது. நான் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஸோ நிறைய பூச்சிகள் பாம்புகள்லாம் இங்கே இருக்குன்னாங்க. ஸோ நைட்டில் அதிகமாக பாம்புகள் பார்க்கலாம். இருந்தாலும் ஸோ நம்மளுக்கு தானே ஆபத்து. அதனால் ஸோ பகல்லையே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம இதுக்குள்ளே போகிறதா இல்லை இதுக்குள்ளே போகிறதா, ரொம்ப சேராக இருக்குது. இப்படி தான் தாண்டி போகணும் போல். பார்க்கலாம். ரொம்ப மோசமாக இருக்குது நான் நினச்சதை விட. ஃபஸ்ட்டு நான் இந்த வழி தான் வந்தேன், திரும்ப அந்த வழியில் போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வழி தான் வந்தேன், அப்புறம் ஸோ இது இருக்காதுன்னு சொல்லி அந்த வழி போனேன். இப்போ அதுவும் இல்லை. பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமே. ரொம்ப செடிலாம் ஓவராகவே இருக்குது. அந்த வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதாங்க அந்த வழி. நான் ரொம்ப சின்ன வயசில் வந்திருக்கேன் இங்கெல்லாம். இதுதான் அந்த வழி, பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க அந்த ஸ்கூல். இதுதான் அந்த ஸ்கூல். எப்படி இருக்குது
இங்கே நிறைய பாம்புக்கள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலோட பேக் சைடில் தான் பேக் சைடு போல். ஸோ இதை எங்கள் ஊரில் மடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருமே மடம் அப்படின்வாங்க. ஆனால் இது பழைய ஸ்கூல் இது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓப்பனாக இருக்கும் இந்த இடம்லாம். இப்போது ரொம்ப அப்படியே செடிகள்லாம் மறைஞ்சி ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு இதுதான் வழி. பார்த்துக்கிட்டே போவோம் ஸ்னேக் ஏதாச்சும் இருக்கான்னு. ரொம்ப பாழடைஞ்சு போச்சு. உள்ளே போகிறதுக்கு இந்த வழி தான் போல். ஸோ பார்ப்போம். ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பொந்துக்கள் எல்லாமே பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எது மேலே காலை வச்சாலும் விழுந்துடும் போலியே. ஸோ பக்கத்தில் ஏதோ பறந்துலாம் ஓடுது. கிட்ட நெருங்க ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம பயப்படக்கூடாது, ஏன்னா நம்ம பேர் கேர்ள்ஸோடைய தம்பி. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. ஸோ இதாங்க ஃப்ரண்ட்டில் வர வழி. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நான் இதிலலாம் பூந்து வரேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூல்கிட்ட நான் வரேன். யாராச்சும் இருக்கீங்களா? ஸோ வவ்வால்லாம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் ரூமு, செகண்டு, வவ்வால்லாம் நிறைய இருக்குது. அப்படியே டக்குன்னு காஞ்சனா பேய் மாதிரி பயமுறுத்தும். ஸோ அதுக்கு தான் உள்ளே இருட்டாக இருக்குன்னு தெரிஞ்சே டார்ச் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ உள்ளே போகலாமா? ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சீலிங்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சின்ன குருவி கூடுங்க. ஸோ வவ்வால் பறந்து போகுது. ஓ பார்த்தீங்களா எவ்வளோ வவ்வால் பறக்குது. பழைய பில்டிங் இல்லையா? ஸ்னேக் எதுவும் இல்லை. இதெல்லாம் ஸ்கூலா? இது எப்படி ஸ்கூலா? இல்லை எப்படி படிப்பாங்க? ரொம்ப பழமையான ஸ்கூல். ரொம்ப பழசாக இருக்கு. ஸோ ரெண்டாவது ரூமில் போய் பார்க்கலாம். இது அவ்வளோவும் இதுவாக இல்லை, ஓரளவுக்கு ஓப்பனாக தான் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ வவ்வால் இருக்கு. ஓ மை காட், பயங்கரமாக இருக்குது. நானும் ஒரு காலத்தில் பேட்மேன் தான். இப்போ தான் எக்ஸ்ப்ளோர். அப்பெல்லாம் நானும் பேட்மேன் தான்.
பார்ப்போம். ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். இங்கெல்லாம் அவ்வளோ யாரும் வரமாட்டாங்க. இதில் ஏதாச்சும் ஸ்னேக் இருக்கா? இங்கேயும் எதுவும் இல்லை. ரொம்ப பழசுங்க இந்த பில்டிங்லாம். எப்போ வேணாலும் இடிஞ்சு போயிடுற நிலமையில தான் இருக்குது. ஸோ பின்னாடி வழி இது. பார்த்தீங்களா? ஆனால் இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 3 இது தான். ஆனால் மேலே போகிறதுக்கு ஸோ இந்த தூண்கள்லாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராக்கு தான் விட்டுருக்கோம். ஸோ எப்போ வேணாலும் உடஞ்சி விழும். ஸோ மேலே போகிறதுக்கு வழி மட்டும் எங்கேன்னு தெரியல. அப்படி போகணுமா இல்லை சைடில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மேலே போவோம். இந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்தது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மொத்தமே இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. பார்ப்போம். ஸோ இங்கேருந்து மேலே போக முடியுமான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு இதுதான் வழி போல். இது தெரிஞ்ச படிக்கட்டு உங்களுக்கு, இந்த படிக்கட்டு. ஸோ இங்கே இடிஞ்சு விழுந்ததுனால நம்மளால் அங்கே ஏற முடியாது. ஸோ எப்படியாச்சும் மேலே ஏறி பார்க்கணும். ஏன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் மேலே ஏற முடியாது. ஏன்னா இந்த செவுரு கை வச்சா கூட இடிஞ்சு விழுற அளவுக்கு தான் இருக்குது. பார்ப்போம். அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த சைடில் வந்து நான் மேலே ஏறி பார்த்தேன். ஸோ அங்கேருந்து வழி இல்லை. ஸோ இதுதான் பேக் சைடு. ஸோ நம்ம உள்ளே இருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த ஜன்னல் இது. ஸோ இந்த சைடு ஏறலாம். ஸோ இன்னும் ஒன்று, இது ஒரு மாதிரி ரொம்ப பழசாகிடுச்சா. ஸோ நம்ம இதை பிடிச்சி ஏறும்போது கையோடு வந்துச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். பொங்கல் அதுவும் பொங்கல் வச்சுன்னு போயிடுவோம். நிறைய இந்த எறும்பு, கட்டை எறும்பு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த எறும்புலாம் நிறைய ஃபுல்லாக இருக்குது. ஸோ மாட்டினோம்னா அவ்வளோதான். பார்க்குறேன். ஸோ இந்த கார்னரில் ஏறி தெரியுதா, இந்த கார்னரில் ஏறி ஸோ அந்த ஜன்னல் வழியாக போகலாம். மேலே குளவிகளும் இருக்குது. இந்த கருங்கொளவி தெரியும்ல, அதெல்லாம் மேலே இருக்குது. ஸோ எப்படி தெரிஞ்சா மேலே ஏறிட்டு பார்க்குறேன். யாராச்சும் கேமராமேன் கூட கூட்டின்னு வரல நான். ஸோ தனியாக தான் வந்தேன். பேக் சைடில் பாருங்கள் இப்படி இருக்குது. ஃபுல்லாக செடிங்க தான். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருக்குது. பார்க்குறேன். முடியும் உன்னால். ஸோ கைஸ் மேலே வந்தாச்சு. ஸோ எவ்வளோ ஒட்டில் நிற்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு அந்த பெரிய கோவில் தெரியுதா? இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த பெரிய கோவில். நம்ம எவ்வளோ ஒட்டில் நிற்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த வழியில் தான் போய் பார்க்கணும் போல். ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுறேன். வழியே இல்லைங்க. உள்ள ஏதாச்சும் தெரியுதா? ஓ, இந்த வழியில் தான் போய் ஆகணும். ஸோ அடுத்த ரூமுக்கு போகலாம்.
இதுதான் ஃப்ரண்ட் ஏரியா. ஸோ இங்கேருந்து பார்க்கலாம் போல கைஸ், இங்கேருந்து பார்க்கலாங்க. அழகாக இருக்குது. இதுதான் இந்த ஸ்கூலோட ஃப்ரண்ட் ஏரியா. எல்லாமே ஒடிஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த ரூமில் பார்க்கலாமா? ஸோ நம்ம இந்த ரூமுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராக்குங்க. அப்படியே உடஞ்சி கூட உய்ய வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக உடஞ்சிச்சு, ரொம்ப உடஞ்சிருக்கு. கேர்ஃபுல்லாக நடக்கணும். ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த ரூம் நான் பூட்டியே இருக்கு. யாருன்னா பூட்டி விட்டாங்களா? பயங்கரமாக இருக்குங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கு. இந்த மாதிரி யார் பூட்டி விடுவா? ஒருவேளை அதுவாக பூட்டிக்குமோ, காற்றடிக்கிறதுனால அப்படிதான் நினைக்கிறேன். ஃபுல்லாக திறக்க முடியல. ஓய், இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கு. இதுதான் அந்த படிக்கட்டு ஏரியா போலுங்க. நான் இது கீழே வந்துட்டேன், ஆனால் அங்கேருந்து ஏற முடியாததுனால அப்படியே வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டுலாம் இங்கே வரக்கூடாததுக்கு நிறைய சொல்லுவாங்க. இங்கே வந்து பறக்கிற பாம்பு இருக்குது, அப்புறம் நிறைய பெரிய பெரிய பாம்பு இருக்குது. ஏதோ சந்திரமுகியில் வரல அவ்வளோ பெரிய பாம்புலாம் இருக்குது அப்படிலாம் இங்கே இருக்கிறவங்க வந்து கதை விடுவாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு. அப்போல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் அவங்க சொல்கிறத கேட்டு. அப்புறம் கொஞ்சம் நம்ம வயசு கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் அதில் ஆர்வம் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரத்துக்குலாம் அவ்வளோ பயம்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. இன்னும் ஒரு 3 வருஷம் 2 வருஷத்தில் ஃபுல்லாக அந்த பில்டிங் க்ளோஸ் ஆகிடும். நான் அந்த நிலைமையில தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செடி மரம் எல்லாமே. இந்த ஸ்கூலுக்கு வரணுன்னா இப்போ வழிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தே இப்படி வரலாம். இங்கேருந்தே இறங்க முடியுமா பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்த வழி. ஸோ இந்த வழியிலே அப்படியே நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த குழந்தைங்கள் வேறு ரொம்ப அப்படியும் இப்படியும் சுற்றிட்டே இருக்குது. ஸோ போட்டுச்சுன்னா ஒரு வழியாக இறங்கிட்டேங்க. ஸோ இங்கே வந்து தான் ரொம்ப ஸ்லிப் ஆச்சு. கூட என்னுடைய முதுகில் ஏதோ கடிக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ கூட என் முதுகில் ஏதோ கடிக்கு. ஸோ கைஸ், ஃபைனலாக இந்த ஓல்டு ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோ நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுறேங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ லவ் யூ கைஸ்.